திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சாரல் மழை பெய்தது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காலை முதல் மிதமான வெப்பம் நிலவிய நிலையில் மாலையில் கருமேகங்கள் சூழ்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. குறிப்பாக ஏரி சாலை, அப்சர்வேட்டரி, பாமார்புரம், வட்டக்கணல், ஆனந்தகிரி, கவி தியாகராஜ சாலை, மூஞ்சிக்கல், அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை பெய்ததால் குளுமையான சூழல் நிலவியது. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த தீர்த்தமலை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் பல்வேறு கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தீர்த்தமலை, பாளையம், செட்டையாம்பட்டி, பொய்யப்பட்டி, வீரப்பநாயக்கம்பட்டி, மாம்பாடி, வேப்பம்பட்டி ஆகிய சுற்றுவட்டார கிராமங்களில் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக பொய்யப்பட்டி கிராமத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மின்கம்பம் கீழே முறிந்து விழுந்ததால் சுற்றுப்புற கிராமங்களில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இடியுடன் கூடிய கனமழை மற்றும் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பல்வேறு பகுதிகளில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கிருஷ்ணகிரி, காவேரிப்பட்டினம், பர்கூர், ஆலப்பட்டி, குந்தாரப்பள்ளி, வேப்பனஹள்ளி, மேலுமலை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இடிமின்னலுடன் பெய்த இந்த மழை கோடை வெப்பத்தை கணிசமாக குறைத்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருப்பூர் சுற்றுவட்டாரத்தில் திடீரென்று பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நல்லூர், வீரபாண்டி, கருவம்பாளையம், ஆண்டிப்பாளையம், அவினாசி, பெருமாநல்லூர், ஊத்துக்குளி உள்ளிட்ட இடங்களில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. ஈரோடு மற்றும் சுற்றுவட்டாரத்தில் நேற்று இரவு 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கனமழை பெய்தது. ஈரோடு பேருந்து நிலையம், திண்டல், சித்தோடு, பவானி உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிந்தது. கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென்று பெய்த மழையால் மக்கள் நிம்மதியடைந்தனர். சேலத்தில் ஒரே நேரத்தில் 1000 பரதநாட்டிய கலைஞர்கள் கோபுர வடிவில் பஞ்சபூத ஸ்தல பாடல்களுக்கு நடனமாடினர். அம்மாப்பேட்டையில் நடன கலைஞர்கள் அமைப்பின் சார்பில் 2வது ஆண்டு சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒரே இடத்தில் கூடிய நடன கலைஞர்கள் 35 நிமிடங்களுக்கு பஞ்சபூத சிவஸ்தலங்களுக்கான பாடல்களுக்கு நடனமாடி அசத்தினர். இந்த நிகழ்ச்சியை திரைப்பட நடன இயக்குனர் ஸ்ரீதர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வை இன்டர்நேஷனல் டைம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனம் உலக சாதனையாக அங்கீகரித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பருவநிலை மாற்றத்தால் எலுமிச்சை பழங்களின் விலை ஒரே வாரத்தில் கடுமையாக வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். கடந்த வாரம் கடும் வெயில் காரணமாக 50 கிலோ எடையுள்ள ஒரு மூட்டை எலுமிச்சை பழம் சுமார் 13,000 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து பருவநிலை மாறியதால் விலை திடீரென குறைந்து 6,000 ரூபாய் வரை சரிந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே வெலிங்டன் ராணுவக் கல்லூரி பகுதியில் நடைபயிற்சி மேற்கொள்வது போல் காட்டெருமைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து சென்றன. வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டெருமை கூட்டம் உணவு தேடி நீண்ட நேரம் குடியிருப்பு பகுதிகளில் உலா வந்தது. இதுபோன்று இரவு நேரங்களில் காட்டெருமைகள் சாலையில் உலாவுவதால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் அச்சத்துடன் பயணிக்கும் நிலை உள்ளது. காஞ்சிபுரம் சிவிலிமேட்டில் உள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் அக்னி வசந்த விழாவின் முக்கிய நிகழ்வான அர்ஜுனன் தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. மரம் ஏறும் நிகழ்ச்சியில் நாடக கலைஞர்கள் அர்ஜுனன் வேடமணிந்து உயரமான மரத்தில் ஏறி சிவபெருமானை நோக்கி தவம் செய்த காட்சி பக்தர்களை ஈர்த்தது. இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பெண்கள் காலை முதல் விரதமிருந்து கலந்து கொண்டு மரத்தை சுற்றி வலம் வந்து வழிபாடு நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே உள்ள வீரமாகாளியம்மன் கோவிலில் பால்குட திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஆக்கூர் தெற்கு தெருவில் வீரமாகாளியம்மன் கோவில் வைகாசி விசாக பெருவிழா கடந்த 25ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான பால்குடம் திருவிழாவை ஒட்டி குளக்கரையிலிருந்து சிறப்பு பூஜையோடு மங்கள் உடை உடுத்தி பால்குடம் சுமந்து ஊர்வலமாக சென்ற பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். நெல்லை நயினார்குளம் பகுதியில் கழிவுகளை கொட்டி வைத்த ரயில்வே ஒப்பந்த நிறுவனத்திற்கு மாநகராட்சி நிர்வாகம் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது. நயினார்குளம் பகுதியில் கடந்த சில நாட்களாக ரயில்களில் உள்ள குப்பைகளை தனியார் ஒப்பந்த நிறுவனம் கொட்டி வைத்துள்ளது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் நெல்லை மாநகர நகர்நல அலுவலர் தலைமையிலான அதிகாரிகள் அந்த பகுதியில் ஆய்வு நடத்தி ரயில்வே ஒப்பந்த நிறுவனத்திற்கு அபராதம் விதித்தனர்.
மயிலாடுதுறை அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தொழிலாளி ஒருவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். கரைக்கீரங்குடி முட்டத்தைச் சேர்ந்த சிலம்பரசன் 12 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் மயிலாடுதுறை மகளிர் காவல் நிலைய காவலர்கள் சிலம்பரசனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நெல்லையில் சொத்து தகராறு காரணமாக மருமகளை வெட்ட சென்ற மாமனாரின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தச்சநல்லூர் அடுத்த சேந்திமங்கலம் பகுதியைச் சேர்ந்த முருகன் தனது மகன்கள் மருமகளுடன் ஒரே குடியிருப்பில் வசித்து வருகிறார். இந்நிலையில் சொத்து பிரிப்பதில் ஏற்பட்ட தகராறில் முருகன் தனது மருமகளான பரிமளாவை அரிவாளால் வெட்ட முயன்றுள்ளார். இந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் வெளியாக இருக்கும் நிலையில் இது தொடர்பாக தச்சநல்லூர் காவல் நிலைய காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் அப்துல்லாபுரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக வந்த கார் 3 இருசக்கர வாகனங்கள் மீது மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். அப்துல்லாபுரம் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக வந்த கார் 3 இருசக்கர வாகனங்களின் மீது அடுத்தடுத்து மோதியதோடு சாலையோரம் இருந்த மரத்தின் மீது மோதி நின்றது. இந்த விபத்தில் வேலப்பாடியைச் சேர்ந்த அன்பழகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 3 பேர் படுகாயமடைந்தனர். நாமக்கல் மாவட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் ஆய்வு மேற்கொண்டார். அண்மையில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற ராசிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் லோகேஷ் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் தொடர்ந்து ஆய்வு நடத்தி வருகிறார். அந்த வகையில் நாமக்கல் சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஆய்வு நடத்திய அவர் வெளிப்படைத்தன்மையுடன் ஆவணப்பதிவுகள் செய்து அன்றைய தினமே சொத்து பத்திரங்களை பொதுமக்களிடம் வழங்கிட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். புதுச்சேரி தொண்டமானத்தத்தில் கட்டுமான பணியின் போது மின்சாரம் தாக்கி தொழிலாளி உயிரிழந்தார். தொண்டமானத்தம் கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல் வீட்டில் கட்டுமான பணியில் ஈடுபட்ட தொழிலாளி சீனிவாசன் பணியின் போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்தார். இதனையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து அப்பகுதி மக்கள் தொண்டானத்தம் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாக இருக்கும் நிலையில் காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாவடி தெருவைச் சேர்ந்த கவின் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டிற்கு வெளியே நிறுத்தியிருக்கிறார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர் அந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றுள்ளார். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாக இருக்கும் நிலையில் திருடனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக 80 வயது முதியவர் கைது செய்யப்பட்டார். விளாம்பட்டி அருகே வீதியில் விளையாடிக் கொண்டிருந்த 8 வயது சிறுமியை வீட்டிற்குள் அழைத்து சென்ற அண்ணாவி என்கிற 80 வயது முதியவர் அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் நிலக்கோட்டை மகளிர் காவல் நிலைய காவலர்கள் முதியவர் அண்ணாவியை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். சென்னை அடுத்த மதுராந்தகத்தில் பணி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த பெண்ணிடம் கத்தியை காட்டி 1 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்த 3 காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நீர்பெயர் பகுதியைச் சேர்ந்த ஆர்த்தி, யுவகீர்த்தி உள்ளிட்ட 3 பேர் தைலத்தோப்பு பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பின்தொடர்ந்து வந்த முகமுடி அணிந்த 3 பேர் கத்தியை காட்டி கைவரிசை காட்டியுள்ளனர். விருதுநகரில் உள்ள ஹோட்டலில் எம்ஆர்பி விலையை விட கூடுதலாக பணம் வசூலிக்கப்பட்டதாக கூறி விவசாயி ஒருவர் கடை ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். விருதுநகர் ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலையில் உள்ள பிரபல ஹோட்டலில் 10 ரூபாய் எம்ஆர்பி குறிப்பிடப்பட்டிருந்த குளிர்பானத்தை 15 ரூபாய்க்கு விற்றதாக கூறி நத்தம்பட்டியைச் சேர்ந்த விவசாயி லட்சுமணன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கம்ப்ளைண்ட் பண்ணுனா என்ன நீ மரியாதை பேசணும். நம்ம எம்ஆர்பி எதுக்கு அங்கே கூட வைக்கிறீங்க? எம்ஆர்பி எதுக்கு கூட வைக்கிறீங்க? 10 ரூபா பாட்டில் எதுக்கு 15 ரூபாய்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்றீங்க? தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே உள்ள வடபத்திர காளியம்மன் கோயில் குடமுழுக்கு விழா 40 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பாக நடைபெற்றது. நாகத்தி கிராமத்தில் உள்ள 400 ஆண்டுகள் பழமையான வடபத்திர காளியம்மன் கோயில் குடமுழுக்கு விழா கடந்த 27ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. இந்நிலையில் 4ஆம் கால பூஜைகள் செய்யப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேதமந்திரங்கள் முழங்க கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பெரம்பலூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் லாரி மோதியதில் முருகன் கோயில் வளைவு இடிந்து விழுந்தது. ஆலத்தூர் அருகே செட்டிக்குளம் செல்லும் பிரிவு பாதை முகப்பில் சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முருகன் கோயில் வளைவு அமைக்கப்பட்டது. இந்நிலையில் பருத்திக்கொட்டை ஏற்றிச் சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து வளைவு மீது மோதியதில் அது முழுமையாக சேதமடைந்து லாரி மீது விழுந்தது. இதில் லாரிக்கும் சேதம் ஏற்பட்ட நிலையில் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இடிபாடுகளை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர்.
வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே அரசு பெண்கள் பள்ளியில் இருந்து மடிக்கணினிகள் உள்ளிட்டவை திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காட்பாடி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை அலுவலகத்தின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற திருடர்கள் 18 மடிக்கணினிகள் மற்றும் 25,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்றனர். மேலும் பள்ளியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவின் ஹார்ட் டிஸ்கையும் கழற்றி எடுத்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காட்பாடி காவல் நிலைய காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே அணை கட்டும் கர்நாடக அரசின் நடவடிக்கையை கண்டித்து தஞ்சையில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சை தலைமை தபால் நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோருடன் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். சென்னை அம்பத்தூரில் அடுக்குமாடி குடியிருப்பில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரும் அதிலிருந்த 20 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 17 சவரன் நகைகளும் திருடப்போன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அம்பத்தூர் தொழிற்பேட்டை அருகே உள்ள குடியிருப்பில் மனோஜ் என்பவரின் கார் திருடு போயுள்ளது. இதுகுறித்து அவர் புகார் அளித்த நிலையில் போரூர் சுங்கச்சாவடி அருகே கார் மீட்கப்பட்டது. இந்நிலையில் காரில் வைத்திருந்த 20 லட்சம் ரூபாய் பணம் 17 சவரன் நகைகள் திருடு போனதால் காவலர்கள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பணிமாறுதல் செய்ததை எதிர்த்து தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன் தாவெக்க கொடியுடன் ஓட்டுநர் குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாலக்கோடு கிளையில் பணிபுரியும் பொன்முடி என்ற ஓட்டுநர் பணியில் அலட்சியமாக இருந்ததாக கூறி 7 நாட்களுக்கு தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து அவர் சேலம் அஸ்தம்பட்டி பணிமனைக்கு மாற்றப்பட்டார். இந்நிலையில் தனது பணி மாறுதலை ரத்து செய்ய வலியுறுத்தி பாலக்கோடு அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன் பொன்முடி குடும்பத்துடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ரயிலில் அடிபட்டு மூதாட்டி உயிரிழந்தார். தென்காசியைச் சேர்ந்த மாடத்தி என்ற 60 வயது மூதாட்டி மீனாட்சி நகர் ரயில்வே தண்டவாளத்தை கடக்க முயன்ற போது ரயில் மோதி உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து அங்கு சென்ற ரயில்வே காவலர்கள் மூதாட்டி உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் குட்கா விற்பனையில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டனர். வாணியம்பாடி நியூடெல்லி பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வீட்டை சோதனை செய்த காவலர்கள் அங்கு 1 கிலோ அளவுக்கு மேல் குட்கா புகையிலைப் பொருட்களை விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்ததை கண்டறிந்தனர். இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த காவலர்கள் சுபேர் அகமது மற்றும் சுரேஷ் ஆகிய 2 கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே மீனவர் வலையில் கிடைத்த வெடிகுண்டை நிபுணர்கள் செயலிழக்க வைத்தனர். பழவேற்காடு அருகே கடந்த 18ஆம் தேதி தேவப்பிரகாஷ் என்ற மீனவர் வலையில் 15 கிலோ எடை உள்ள வெடிகுண்டு சிக்கியது. இந்த வெடிகுண்டு திருப்பாலைவனம் காவல் நிலையத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த நிலையில் திருப்பாலைவனம் அருகே உள்ள ஏரியில் வெடிகுண்டு நிபுணர்கள் செயலிழக்க வைத்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பேளூர் தாந்தோன்றீஸ்வரர் கோயிலில் ஒரே நாளில் 120க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றதால் கோயிலில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. வைகாசி மாதம் வெள்ளிக்கிழமை கடைசி சுபமுகூர்த்த நாள் என்பதால் தாந்தோன்றீஸ்வரர் கோயிலுக்கு உள்ளூர் மட்டுமின்றி வாழப்பாடி, சேலம், ஆத்தூர் மற்றும் கள்ளக்குறிச்சி, ஈரோடு, நாமக்கல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த 120க்கும் மேற்பட்ட ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. இதனால் கோயிலில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதால் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பட்டா வழங்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மிதிப்பாளையம் ஊராட்சியில் வல்லம்படு மீனவக்குப்பம் பகுதியில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருக்கும் மீனவ குடும்பங்களுக்கு பட்டா வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் தங்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரும் மீனவர்களும் கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூரில் சாலையில் கட்டுக்கட்டாக கிடந்த பணத்தை கண்டெடுத்து ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநருக்கு காவல்துறையினர் பாராட்டு தெரிவித்தனர். விஜயாபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் மதன் வளம்பாலம் அருகே சாலையில் கிடந்த பை ஒன்றில் 5,64,000 ரூபாய் இருப்பதை கண்டுள்ளார். இதனையடுத்து உடனடியாக பணத்தை திருப்பூர் தெற்கு காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். இந்நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் மதனின் நேர்மையை பாராட்டி துணை ஆணையர் தீபா சத்யன் மற்றும் உதவி ஆணையர் ஜான் உள்ளிட்ட அதிகாரிகள் அவரை நேரில் அழைத்து பாராட்டினர். விழுப்புரத்தில் தனியார் மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண்ணிற்கு சரியான சிகிச்சை அளிக்காததால் குழந்தை இறந்து பிறந்ததாக உறவினர்கள் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். கப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த வரலட்சுமி பிரசவத்திற்காக 28ஆம் தேதி சுமதி என்ற தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்.
இந்நிலையில் பிரசவ வலியால் துடித்தபோது மருத்துவர் இல்லாமல் செவிலியர்கள் மட்டும் சிகிச்சை அளித்ததால் குழந்தை இறந்தே பிறந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டினர். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மாம்பழப்பட்டு சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்குடி அடுத்த கல்லுப்பட்டியில் உள்ள தர்மமுனீஸ்வரர் கோயிலில் 53ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழா விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு ஆராதனையுடன் மேளதாளத்துடன் ஆடம்பர தேரில் ஊர்வலம் வந்த முனீஸ்வரரை திரளான மக்கள் தரிசித்தனர். நடந்து முடிந்த தேர்தலில் தன்னை வெற்றி பெற வைத்த விராலிமலை தொகுதி மக்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் நன்றி கூறினார். எடப்பாடி பழனிசாமி புகைப்படம் பதித்த திறந்தவெளி வாகனத்தில் சென்றும் நடைபயணமாகவும் பொதுமக்களை சந்தித்து நன்றி கூறினார். அப்போது பேசிய அவர் விராலிமலை மக்களுக்காக பாடுபடுவேன் என தெரிவித்தார். கடைசி வரைக்கும் அதிமுக என்ற பெயரையே உச்சரிக்காமல் நன்றி கூறினார். இந்த விராலிமலை மண்ணிற்காக, மக்களுக்காக, உங்களுக்காக ஏன் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அதை நிறைவேற்றக்கூடிய இந்த விஜயபாஸ்கர் குரல் சட்டமன்றத்தில் உங்களுக்காக ஓங்கி ஒலிக்கும். திண்டுக்கல் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக இளைஞர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். வேடச்சந்தூரில் வசித்து வரும் கறிக்கடை தொழிலாளி மன்சூர் அலி மாணவி ஒருவரை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. மாணவியின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் மன்சூர் அலியை காவல்துறையினர் கைது செய்தனர். உடந்தையாக இருந்த மன்சூர் அலியின் தாயார் உள்ளிட்ட 3 பேரை தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் மதுபோதையில் வீட்டில் புகுந்து பெண்ணை கத்தியால் குத்திய சம்பவத்தில் 2 சிறார்கள் உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கேவிஸ் தெருவில் செந்தில் மகாலட்சுமி தம்பதி வசித்து வருகின்றனர். மதுபோதையில் இவரது வீட்டிற்குள் புகுந்த கும்பல் ஜன்னல் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கியதோடு மகாலட்சுமியை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடினர். காயமடைந்த மகாலட்சுமி அளித்த புகாரின் பேரில் அதே பகுதியைச் சேர்ந்த பிரகதீஸ்வரன் மற்றும் 17 வயதுடைய 2 சிறுவர்களை கைது செய்தனர். மேலும் சிலரை தேடி வருகின்றனர். சிவகங்கை அருகே 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு 61 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டது. கோமாளிப்பட்டியைச் சேர்ந்த கருப்பசாமி கடந்த 2022ஆம் ஆண்டு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நிலையில் அவருக்கு 4000 ரூபாய் அபராதத்துடன் சிறை தண்டனையும் விதித்து சிவகங்கை போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டது. புதுக்கோட்டை தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் முகமது பர்வேஸ் ஆய்வு செய்தபோது திடீரென்று மின்தடை ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் முன்னறிவிப்பு இல்லாத மின்வெட்டு நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் புதுக்கோட்டையில் தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் முகமது பர்வேஸ் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது 20 நிமிடங்கள் வரை மின்தடை ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் உள்ள முருகன் கோயிலில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க கோயில் கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் உள்ளூர் மக்கள் மட்டுமன்றி நடிகர் கணேஷ், நடிகை ஆர்த்தி மற்றும் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்தவர்களும் சாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை ஆதிரத்தினேஸ்வரர் ஆலய தேரோட்ட திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு 2 தேர்களை வடம்பிடித்து இழுத்தனர். வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு மயிலாடுதுறையில் அமைந்துள்ள மயூரநாதர் கோயிலில் திருத்தேர் உற்சவம் நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை பசுமை வழி சாலையில் சுமார் 15 ஆண்டுகளாக வசித்து வந்த அரசு இல்லத்தை காலி செய்துவிட்டு ராயப்பேட்டையில் உள்ள புதிய வீட்டிற்கு குடியேறினார். ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராகவும் பின்னர் முதலமைச்சராகவும் கடந்த 5 ஆண்டுகளாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராகவும் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பு வகித்தார். இந்த பதவிகளின் காரணமாக சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள அரசுக்கு சொந்தமான செவந்தி இல்லத்தில் அவர் குடும்பத்துடன் வசித்து வந்தார். தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் பதவியிலும் இல்லாத நிலையில் அரசு வீட்டை காலி செய்துவிட்டு அதிமுக தலைமை அலுவலகம் அருகே ராயப்பேட்டையில் உள்ள புதிய வீட்டிற்கு எடப்பாடி பழனிசாமி குடிபெயர்ந்தார்.
தருமபுரி பழைய பேருந்து நிலையத்திற்கு அனைத்து பேருந்துகளுமே வந்து செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த தொகுதியின் எம்எல்ஏ சௌமியா அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தருமபுரி பழைய பேருந்து நிலையத்திற்குள் சில பேருந்துகள் செல்வதில்லை என புகார் வந்த நிலையில் சௌமியா அன்புமணி ஆய்வு செய்தார். இந்த விஷயத்தை கண்டிப்பாக அரசிடம் நாங்கள் எடுத்து செல்லுவோம். எப்படியாவது இந்த பஸ் ஸ்டாண்டில் எல்லா பஸ்ஸும் வரணும். பொதுமக்கள் பயனடையக்கூடிய விஷயத்தில் இந்த பஸ் ஸ்டாண்டை மறுபடியும் உயிர் கொண்டு வரணும். வைகாசி விசாக பெருவிழாவை முன்னிட்டு பழனி பெரிய நாயகியம்மன் கோயிலில் முத்துக்குமார சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. பழனி முருகன் கோயிலின் உப ஆலயமான இங்கு கடந்த 24ஆம் தேதி வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 6ஆம் நாளில் வள்ளி தெய்வானையுடன் முத்துக்குமார சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். எரிபொருள் சிக்கனத்தை வலியுறுத்தி மத்திய இணையமைச்சர் எல்முருகன் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் மேற்கொண்டார். சொந்த வாகன பயன்பாட்டை குறைத்து மெட்ரோ மற்றும் ரயில்கள் போன்ற பொது போக்குவரத்தை அதிகமாக பயன்படுத்த பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்த நிலையில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் மெட்ரோ ரயிலில் பயணித்தார். கோவையிலிருந்து வானம் மூலம் சென்னை வந்தவர் அங்கிருந்து காரில் செல்லாமல் மெட்ரோ ரயில் மூலம் அரும்பாக்கம் சென்றார். மாண்புமிகு பிரதமர் சொன்ன பிறகு நிறைய பேர் இன்னைக்கு நாட்டில் எல்லாருமே பொது போக்குவரத்தை அதிகமாக பயன்படுத்துறாங்க. சென்னை அடுத்த வண்டலூரில் உள்ள உயிரியல் பூங்காவில் வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் ஆய்வு செய்தார். உயிரியல் பூங்காவில் உள்ள விலங்குகளுக்கு வழங்கப்படும் உணவு வகைகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை ஆய்வு செய்த அமைச்சர் ரஞ்சித்குமார் பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். திருவள்ளூர் மாவட்டம் வேட்டைக்காரன்பாளையத்தில் சாலையில் கிடந்த துப்பாக்கி தோட்டாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். சாலையில் தோட்டா கிடப்பதாக கிடைத்த தகவலை எடுத்து விரைந்து வந்த காவல்துறையினர் தோட்டாவை கைப்பற்றி ராணுவ வீரர்களின் பயிற்சியின் போது தோட்டா தவறி விழுந்ததா அல்லது வேட்டையில் ஈடுபடுவோர் ஏதேனும் தவறிவிட்டனரா என விசாரித்து வருகின்றனர். தமிழகத்தில் சிறப்பான ஆட்சியை முதலமைச்சர் விஜய் கொடுப்பார் என நம்புவதாக நடிகை ராஷி கண்ணா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற நகைக்கடை திறப்பு விழாவில் கலந்து கொண்டவர் இதனை கூறினார். I am very happy, of course. I am very happy, and we need such people in positions of power, and I'm very happy that Vijay sir is there, and I think he'll do a great job. கொடைக்கானல் மன்னவனூர் மலை கிராமத்தில் மேய்ச்சல் முடிந்த ஆடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக மந்தைக்கு வருவதை சுற்றுலா பயணிகள் வியந்து பார்த்தனர். கொடைக்கானலில் தற்போது ரம்மியமான சூழல் நிலவும் நிலையில் மன்னவனூர் வரும் சுற்றுலா பயணிகள் அங்குள்ள ஆராய்ச்சி நிலையத்தில் வளர்க்கப்படும் ஆடு, முயல் உள்ளிட்ட உயிரினங்களை புகைப்படம் எடுத்து மகிழ்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் அனுமந்தை அருகே சம்பள பாக்கி வைத்த ஆத்திரத்தில் ஜேசிபி இயந்திரம் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அனுமந்தையைச் சேர்ந்த கோவிந்தன் தன்னிடம் வேலை பார்க்கும் சிலருக்கு சம்பளம் தராமல் காலம் தாழ்த்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தொழிலாளி ஜேசிபி இயந்திரம் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிவிட்டு தப்பியதாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் உத்தமநாதர் சுவாமி கோயில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அமைச்சர் முகமது பர்வேஷ், ஆட்சியர் அருணா ஆகியோர் தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். சிவவாத்தியங்கள் முழங்க கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் தேரோட்டம் நடைபெற்றது. பக்தி முழக்கத்துடன் தேரை பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் புதூரில் ஐயனார் சின்னக்கருப்பு கோயில் புறவி எடுப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. அழகர் கோவில் தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு ஒரு வாரத்திற்கு முன் காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கிய நிலையில் சிகர நிகழ்வான புறவி எடுப்பு நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட குதிரை சிலைகளை ஊர்வலமாக கொண்டு வந்து மக்கள் சாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்துள்ள பெட்டமுகிலாலம் மலை கிராமத்தில் அரசு தொகுப்பு வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் மூதாட்டி படுகாயமடைந்தார். மாரம்மா என்ற 80 வயது மூதாட்டி வீட்டில் இருந்த பொது சிமெண்ட் மேற்கூரை திடீரென பெயர்ந்து அவர் மீது விழுந்தது. இதில் அவருக்கு கையெலும்பு முறிவு ஏற்பட்டது. அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் மூதாட்டியை மீட்டு தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர்.